சூப்பரான அப்டேட் ஒன்று வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன் பிக்சர் வந்து தயாரிப்பில் அட்லி அவர்கள் வந்து டைரக்ஷன் பண்ணக்கூடிய படம் வந்து யார் எப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக டாக் போயிட்டே இருந்துச்சு. இந்த ப்ரொடியூசர் வந்து மாறிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சன் பிக்சர் வந்து லாக் பண்ணியிருக்காங்க. அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. சன் பிக்சர் வந்து தயாரிக்க போகிறாங்க. அல்லு அர்ஜுனோட 22வது படம் இது. அட்லியோட 6வது படம். ஏன்னா 6வது படமாக இந்த சன் பிக்சர் வந்து இதை தயாரிக்கிறாங்க. மிக பிரம்மாண்டமான பொருட்செலவுல இந்த படம் தயாராக போகுது. ஏன்ப்பா இவ்வளவு பொருட்செலவு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அவர் சொன்ன கதையில வந்து அட்லினாவே பொருட்செலவுக்கு பஞ்சமே இருக்காது. என்னென்ன படத்துல இருந்து என்னென்ன காப்பி அடிப்பாருன்னே தெரியாது. ஆனா படத்தோட ரிசல்ட் மட்டும் நல்லா கொடுத்துருவாரு. அட்லி அவர்களை நம்பி மிகப்பெரிய ஒரு முதலீடு வந்து இந்த படத்துக்காக இறங்க போகுது. அந்த முதலீடு வந்து பாத்தீங்கன்னா அல்லு அர்ஜுனா புஷ்பா கொடுத்த மிகப்பெரிய ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அட்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டை கொடுத்துட்டு வந்திருக்காரு. சன் பிக்சர் இவங்க ரெண்டு பேர்த்தையும் வச்சு மிக பிரம்மாண்டமான ஒரு படத்தை வந்து தயாரிக்க போகிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 போர்ஷனாக இருக்க போது. ஒன்று வந்து நிகழ்காலம், ஒன்று வந்து பழைய காலம். இது ரெண்டும் வந்து கலந்த ஒரு கலவையாக வந்து இந்த படம் தயாராக போகுது. இந்த படம் 2026 எண்டில் தான் இந்த படத்துக்கான வேலைகள்லாம் முடியும். அப்போதான் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. இந்த படத்தில் மற்ற யார் யார் இருக்காங்கிறது கம்மிங் டேஸ்ல வந்து நமக்கு தெரிய வரும். தெரிய வரும்போது நம்ம தொடர்ந்து வந்து அதை பற்றியான வீடியோக்கெல்லாம் போடுவோம். எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். சன் பிக்சருக்கும் ஆல் த பெஸ்ட், அட்லிக்கும் ஆல் த பெஸ்ட், அல்லு அர்ஜுனாக்கும் ஆல் த பெஸ்ட். இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம்.